ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் கட்டேக்கே புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆனியன் கார்லிக் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு புலாவ் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யுதுன்ட்டு இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 1.25 அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் பச்சை பட்டாணியை வேக போட்டிருக்கேன். இந்த பச்சை பட்டாணி நல்லா வெந்த உடனே வாட்டரை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதை சேம் வாட்டரில் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதையும் இப்போ பாயில் பண்ண போட்டுடலாம். இந்த பொட்டேட்டோ பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக குக் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் குக் ஆச்சுன்னா போதும். ஸோ அந்த அளவுக்கு இதை பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ரோலிங் பாயில் வந்ததுக்கு அப்புறமா அரிசியை வேக போடுங்க. ஸோ வடித்த அரிசியை ஒரு நல்ல ப்ராடான வெசலில் நான் இதை ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட்டா செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனும் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், சும்மா ஒரு பிஞ்சு கேரம் சீட்ஸ் அஜ்வைன் அதையும் நம்ம கசக்கி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த லம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா உடச்சிட்டு இந்த மசாலாவையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை பிசையறதுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்து பிசைய ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையரிச்சே நமக்கு கட்டாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ½ கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நான் இது தயிர் சேர்த்துருக்கேன். இதில் இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் இதை வேக வைக்கிறதுக்கு நான் சைடில் கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலுமே உங்களுக்கு பாயிலிங் வாட்டரில் கரைஞ்சி போயிடும். ஸோ இதை சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நம்ம இப்போது உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் இதே மாதிரி மற்ற மாவையும் நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். கட்டா பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது தண்ணியில் பாட்டமில் செட்டில் ஆயிருந்தது. இப்போ நல்லா வெந்துட்டு இது நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த கட்டாவை கட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ மீதி இருக்க எல்லா பீசஸையுமே நம்ம வாட்டர்லேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். இதில் நம்ம வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அண்ட் இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த பொட்டேட்டோ மேலே ஒரு நைஸ் கோல்டன் கலர் லேயர் வரும். அது சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த மைல்டான ஒரு தின் லேயர் அது மேலே ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ தட் நம்ம ரைஸோடு சாப்பிட்றச்சு அவுட்டர் லேயர் வந்து பொட்டேட்டோக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் இட் வில் பி சாஃப்ட் டு சூ. ஸோ பொட்டேட்டோவை நம்ம ஆயில்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சேம் கடாயில் நல்லா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கட்டாவை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா ஒரு 10லேருந்து 15 முந்திரி அண்ட் கூடவே கொஞ்சமாக ரைசன்ஸ் ரெண்டுத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா நம்ம ஒரு கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே 2 கிராம்பு 2 ஏலக்காய் அண்ட் 2 துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை இந்த ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். இதை ஜஸ்ட் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் மிக்ஸு அதை வந்து இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பர்ன் ஆகக்கூடாது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கை பிடி அளவுக்கு தண்ணியை வந்து இதில் தெளித்து விட்டுருங்க. ஸோ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரைஸை சேர்க்குறேன். இது மேலே ரைஸை சேர்த்துட்டு அடுத்து நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி பொட்டேட்டோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கட்டாவையும் சேர்த்துக்கிறோம். இதனால் ஜென்டிலாக அரிசி உடையாத அளவுக்கு பார்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸையும் சேர்த்துடலாம். மசாலா இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கார்னிஷிங்க்கு ஃபைன்லி சாப்டு கோரியாண்டர் இதையும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையுமே நீங்கள் சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா சேர்த்தது எல்லாமே மொத்தமாக அந்த ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கட்டேக்கே புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அண்ட் ஆனியன் கார்லிக் இல்லாமல் ஒரு டேஸ்டியான புலாவ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.